அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு லுஹருடைய நேரத்தில் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டேன். பிறகு அதனை அடக்கம் செய்யக்கூடிய அந்த நிகழ்விலும் கலந்து கொண்டேன். அப்போது எனக்கு தோன்றிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தாலா நாம் தொழக்கூடிய ஃபர்லான தொழுகைக்கு 27 மடங்கு நன்மையை தருகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஆனால் ஜனாசாவுடைய தொழுகையில் அல்லாஹு தாலா யார் ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்கின்றார்களோ ஒரு உஹது மலையுடைய நன்மையையும், அதே போன்று யார் அதனை அடக்கம் செய்யும் வரை இருக்கின்றார்களோ இரண்டு உஹது மலையுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எதற்காக இவ்வளவு நன்மை? முதலில் நாம் தொழ போகின்றோம் என்றால் அந்த தொழுகை என்பது நமக்கு சொல்லி காட்டக்கூடியது, அந்த பின்பு நிற்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பிறர் நம்மை தொலை வைப்பதற்கு முன்னால் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. நாம் நம்முடைய தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை நமக்கு தருகின்றது. இரண்டாவது, அவர்களை அந்த கபரில் அடக்கும்போது அந்த முஸ்லீம்கள் நாம் நினைக்க வேண்டும், இவ்வாறு தான் நாமும் நம்முடைய மரணமும் வந்ததற்கு பிறகு நம்மை இவ்வாறு தான் அடக்கம் செய்துவிட்டு அனைவரும் போய்விடுவார்கள், நம்முடைய நன்மை மட்டும்தான் நம்மோடு இருக்கும் என்ற அந்த சிந்தனை வர வேண்டும் என்பதற்காகத்தான் 2 உஹது மலையோடைய நன்மை உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் தான் நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு, அன்புமிக்கவர்களே, பிறர் நம்மை தொலை வைப்பதற்கு முன்னால் நாம் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவது, யாரும் நம்மோடு கடைசி வரை இருக்க மாட்டார்கள் நம்முடைய நன்மையை தவிர. இந்த 2 படிப்பினையையும் பெற்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.